எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வரேன் போயிட்டு வரேன். வந்ததுக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருக்குங்க. இது மேலே ஏறி வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுலாம் இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது இந்த மலையெல்லாம். பட் எனிவே இந்த இடம் பார்த்தா கொஞ்சம் லைட்டாக அள்ளு விடுது இல்லை. எந்த சைடு போகிறதுன்னு தெரியலையே. ஹே காய்ஸ், நான் தான் வீல்ஸ் ட்ராவலர். இன்றைக்கி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஏற்காடுடைய பேக் சைடு தாங்க வந்திருக்கோம். ஸோ ஏற்காடுடைய பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு செங்கக்குட்டைன்னு ஒரு கிராமம், அங்கே ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஸோ அதை இன்றைக்கி பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி பேக் சைடு வரலையும் வந்தாச்சுங்க. ஸோ இதுக்கு மேலே தான் நான் மலையை ஏற போகிறேன். ஸோ வாங்க போகலாம். போட்டாச்சு, லெட்ஸ் கோ. ஸோ நம்மள மாதிரியே நிறைய பேர் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த பேக் சைடு வழியாக வந்திருக்காங்க. ஸோ ஏற்காடு இது வரையும் ஃப்ரண்ட் சைடு தான் நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஏற்காடு பேக் சைடு வழியாகவும் போகிறதுக்கு நிறையா வழி இருக்குங்க. ஐ மீன் இந்த ஒரு வழி இருக்குது. ஃப்ரண்ட் சைடு அளவுக்கு ரொம்ப பாப்புலரான ஏரியா இது கிடையாது, வழி கிடையாது. பட் இந்த ரோடு நல்லா தான் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சேலம் இருக்கிறவங்களும் சரி, இல்லை அதை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, பேக் சைடு அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் ரோடு. பேக் சைடு பார்த்திங்கன்னா ரோடு நல்லா இருக்கும். பட் அந்த ரோட் சைனாக இருக்கட்டும், அதெல்லாம் அந்த அளவு ஃப்ரண்ட் சைடு கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு பேக் சைடு கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஈவினிங் டைமில் இறங்குறீங்கன்னா ரொம்பவே இருட்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி வண்டிங்களாம் எதுவும் வராது இல்லைங்களா. ஸோ ரொம்பவே இருட்டாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இதை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க. பட்டு எனக்கு ஃப்ரண்ட் சைடோட பேக் சைடு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே ஆள் நட மட்டும் அவ்வளோ இருக்காது. சும்மா பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வரலாம். பாருங்கள், ஃப்ரண்ட்டு பக்கமும் நிறைய தோப்புலாம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே சும்மா ஜம்முன்னு போகலாம். கூகுள் மேப்ஸ்லேயும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாங்க இந்த வழி நீங்கள் ஈஸியாக. அவ்வளோதான், இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, தாண்டிட்டா அப்படியே நம்ம மலையேற ஆரம்பிச்சிடலாம். நைஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நம்ம செங்கக்குட்டை அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. மேலே பேர் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரில, நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். பட் நம்மளுக்கும் அந்த வழியெலாம் தெரியாதுங்க. ஸோ நம்மளும் சேலம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தானே வந்தோம். ஸோ எங்களுக்கு அந்த வழியெலாம் தெரியாது. நான் கேட்டு தான் போக போகிறேன். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் புதுசாக ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக் வீடியோவில் பார்த்த வரலையும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதான் நம்மளும் ஒரு தடவை போய் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகேங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மோட்டோவ்லாக், ட்ராவல் வீலாக்லாம் போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் நான். ஸோ மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிடுங்க. ஆஸ் யூஷுவல் லே லடாக்லாம் நம்மளுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன். லே லடாக்கு, அப்புறம் மெகாலயா, அந்த மாதிரி ஏரியாலாம் கொஞ்சம் அந்த மாதிரி ஏரியாக்கெலாம் போகணுன்னு கொஞ்சம் யோசித்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி பெரிய ரைடை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரைடு, அதாவது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ரைடு போகலான்னு ஒரு பிளானில் இருக்குங்க. ஸோ சேலம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கன்னியாகுமரி டு சென்னை டு சேலம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸஸும் கவர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன் இப்போதைக்கு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, தெரியுதா லெஃப்ட்டில் ரைட்டில். வாவ், நைஸ். ஸோ இந்த மாதிரி இதுக்காகவே நம்ம பேக் சைடு வரலாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த மலை. ஓ monkeys. நோ பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய வண்டி வந்து ஃபுல் வியூவே பிளாக் பண்ணிட்டாங்க. என்னால் அந்த வண்டி வந்தது லைட்டாக கெஸ்ஸிங்கில் தான் நான் ஸ்டாப் பண்ணேன் வண்டியை. ஸோ ஹில் ஸ்டேஷன் போகிறப்ப இது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். ஓவர்டேக் பண்ணுறப்போ ஆப்போசிட்டில் என்ன வண்டி வருது, எதுதான் வருதான்னு நல்லா 100% தெரிஞ்ச பிறகு தான் ஓவர்டேக் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க. இவ்வளோ பெரிய பள்ளம், காவா மாதிரி பெருசாக ஓப்பன் ஆகிருக்குது.
இது எதால நடந்ததுன்னே தெரியலங்க. உங்களுக்கு தெளிவான வியூ காமிக்க பாருங்கள். நான் சொன்னதுங்களா, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம். இங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஆனால் எவ்வளோ பெரிய இது, ஏதோ ஒரு பெரிய காட்டாறு ஓடுன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது அப்படியே கீழே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்களேன். வேணாம் தள்ளுங்க. இங்கே பாருங்க, ஏதோ பெரிய காட்டாறு ஓடனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆகிடுதுங்க இந்த இடம். சடனாக எப்படி ஆச்சுன்னு தெரியல. மேபி நீங்கள் யாராவது சேலம்லேருந்தே பார்த்துருந்தீங்கன்னா இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்க, நம்ம அப்படியே மேலே போகலாம். போக மோட்டோவ்லாகில் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறேன். பட் எனிவே இந்த இடம் பார்த்தா கொஞ்சம் லைட்டாக அள்ளு விடுது இல்லை. நைஸ். இங்கேருந்து என் வண்டி பார்க்கறதுக்கு குட்டியோடு தெரியுதுங்க. எம்டிஏ சின்ன பைக் தான், பட் இது பார்க்கறதுக்கு திமாத்தோண்டு தெரியுது மாதிரி இருக்குது. இவ்வளோ பெருசாக தெரியுது. இந்த மரம் பாருங்களேன், ஏதோ ஒரு ஹாண்டட் படத்தில் காமிக்கிற மாதிரி இருக்குது இந்த மரம். ஓ நைஸ். என்ன நடந்திருக்கணும் ஒரே ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குது. அண்டு நல்லாவும் இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகே கைஸ், அப்படியே மேலே போகிறப்ப மோட்டோவ்லாகிங்கில் மீட் பண்ணலாம். ஓகே ஹே காய்ஸ், ஸோ ஒன்று நம்ம போயிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டு செமையாக இருக்குங்க. இது ஜஸ்ட்டு நீங்கள் ரோட்லேயே இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ அதுக்காக தான் கேமரா ஆன் பண்ணேன். இப்போ பாருங்கள், நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள், நிறைய அப்படியே ஒரு பெரிய வேலி மாதிரி இது தெரியுதுங்களா. ஸோ வேலி மாதிரி இது நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஏற்காடு ஜஸ்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிற ஒரு ஏரியான்னு வச்சிங்களேன். ஒரு 10-15 வியூ பாயிண்ட் இருக்குது அதுக்குள்ளே, அவ்வளோதான். பட்டு நம்ம அந்த போகிற வழி தான் இருக்குது பாருங்கள். இந்த மலையெல்லாம் ஏறி இறங்கணும் இல்லைங்களா, அதுதான் உண்மையாலுமே ஒரு ஃபன்னான வேலை ஏற்காடு போகிறப்ப. பாருங்கள், நின்று பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது இந்த மலையெல்லாம். நைஸுங்க. ஓகே, இதை காமிக்கிறதுக்காக தான் கேமரா ஆன் பண்ணி பேசியிருக்கேன். ஸோ ஒன்று நம்ம செங்கக்கோட்டைக்கு போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Wow. ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு ரவுண்டான தாண்டி மஞ்சக்கொட்டைன்ற ஏரியாலாம் தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக வந்துருக்குங்க. நம்ம போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா செங்கக்காடு கிடையாதான், செங்கலத்துப்பாடி. நான் பேரை தப்பாக சொல்லிட்டேன். ஸோ எனிவே நம்ம அந்த இடத்து செங்கலத்துப்பாடிக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்துல வியூ பாயிண்ட்டு நல்லா தான் இருக்குமா. நடுவில் ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டேன் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு எப்படி போகிறதுன்றது எல்லாத்தையும் கரெக்டாக கேட்டுக்கிட்டு ஸோ இப்போ அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஹே காய்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு காவேரி பீக்குன்னு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வருமா. ஸோ அங்கேருந்து தான்
போகணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் எதுக்கு இப்போயே ஆன் பண்ண வச்சுங்களேன், போகிற வழிலாம் வேறு லெவலில் இருக்குங்க. என்ன அழகு, வேறு லெவலுங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க இங்கே. ஓ, ரொம்ப நேரமாக இருக்குது. வா, பார்த்தா தெரியுதா உங்களுக்கு ஒரு சின்ன ரோடு எப்படி உள்ளே வளைஞ்சு 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 போகுதுன்னு. செமையாக இருக்குது. ஏற்காட்டில் இவ்வளோ நாள் வந்திருக்கேன், பட்டு இதுக்கு உள்ளே இவ்வளோ தூரம் வர முடியுன்றதே எனக்கு தெரியும். இப்போ தான் ஆள் நடமாட்டம் இல்லை. என்ன அதுக்குள்ளே எந்த சைடு போகிறதுன்னு தெரியலையே. அவர் லெஃப்ட்டு தான் எடுக்க சொன்னார்ல, செங்கலத்து பாடி மேலே தான் போனோம். கவர் ஓகே. லைட்டாக கன்ஃபியூஸ்டாக இருந்தது, அதையும் அந்த போர்டு நம்மளுக்கு தீர்த்து வச்சிச்சு. கைஸ், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 அழகாக இருக்குது இந்த இடம். இப்படி பக்கம் ஒரு ரோடு போகுது, அது ஏதோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு போகிற ரோடுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மெயின் ரோட்லேயே போவோம். என்ன போட்டுக்குதுங்க, நாங்கள் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கு எனக்கு. ஹே கைஸ், ஆக்சுவலி நம்ம வரப்போ பார்க்கலாம். வரேன் போயிட்டு வரேன். ஓகே கைஸ், நம்ம சொன்ன இடம் தான் செங்கல்த்துப்பாடி இருக்கிற வியூ பாயிண்ட்டு. ஸோ கரெக்டாக இங்கே வந்தாச்சு. ஆல்ரெடி இங்கே 3 ரைடர்ஸ் வந்து போயிருக்காங்க. நம்மளுக்கு தாங்க இந்த இடம் ரொம்ப நாளாக தெரியல, நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்குங்க. ஸோ நம்ம பைக் இங்கே நிப்பாட்டியாச்சு. ஸோ அப்படியே இது உள்ளே நடந்து போயிட்டு தான் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போக முடியுமா. அந்த பசங்களாம் வரப்பே நம்மளுக்கு இப்படி கையை காமிச்சிட்டு இருந்தானுங்க. ஸோ இந்த மாதிரி தெரியாத இடத்துக்கு வரப்போ இந்த மாதிரி சின்ன பசங்க கூட மிங்கிலாவது ஒரு செம்ம ஃபன்னான ஒரு வேலை. நம்ம இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓகே கைஸ், அப்படியே நம்ம இதில் நடந்து போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேங்க, இது எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரில, கிட்டே போயிட்டு காமிக்கிறேன். காய்ஸ், நம்ம கிட்டத்தட்ட அந்த வியூ பாயிண்ட்டோட எட்ஜுக்கு வந்தாச்சு. நான் கோப்ரோவில் வந்து என்னுடைய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா இது மேலே ஏறணும் போல். ஒரு 500 மீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குங்க. என் வாய்ஸ் நல்லா கேட்டதுன்னா சந்தோஷம். அவ்வளோ வீடியோ இல்லை, ஆள் நடமாட்டமும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஐயோ, ஆடு வருது, முட்டி தள்ளிட போதுவானே. ஹெல்த் போயிடுங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, வெள்ளாடு அது. வா, வந்ததுக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருக்குங்க. இது மேலே ஏறி வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுலாம் இது வரலையும் ஓகே. பட் வியூ பாயிண்ட் எந்த அளவு இருக்க போகுதுன்னு தெரியல. இது மேலே ஏறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து மேலே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சுற்றிடும். வாவ், வேற லெவல். ஓ காஷ், சூப்பராக இருக்குங்க இதை பார்க்குறதுக்கு. நைஸ்.
இங்கேருந்தே கூட ஏற்காடுக்கு போக முடியுமா? அது எந்த வழி தெரியல, செக் பண்ணுவோம். ஏய் நான் வரேன். மெட்டல் அப்படி தான் வருவா. மேலே யாரும் இருக்காங்க? யாரும் இருக்கீங்க மேலே? இது வரலையும் யாரும் வழியில் வரல. ஓ காஷ். நீ அங்கேருந்தே பாரு. ஓகே கைஸ், ஒரு வழியாக போயிட்டு பார்த்து வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்ரு கிட்டே நடக்கணும் அந்த வியூ பாயிண்ட் போகிறதுக்கு. அதுவும் அந்த கிளிப்பை முடிஞ்சால் போட்டு விட்றேன், என் ஃபோனில் எடுத்தேன். வர்த்துங்க எவ்வளோ தூரம் வந்ததுக்கு. ஓகே, அப்படியே கிளம்பிட்டு மழை வேறு வர மாதிரி இருக்குது. சரி, எவ்வளோ தூரம் நம்மளை வீலாக் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுவோம். ஸோ இந்த பசங்களுக்கு ஒரு பாயை போட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். பாய். ஓகேங்க, இப்படி தான் வந்தோம். இப்படி தானே வந்தோம். இந்த கிராமத்துக்குள்ளே வரப்போ ரோடு கொஞ்சம் பேடாக இருக்குது. மற்றபடிலாம் ஏற்காடு மெயின் ஏரியாவில் இருக்க மாதிரி ரோடு ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல ரோடு இருக்குது. மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ நம்மளுக்கும் இந்த மழைக்கும் செட் ஆகாது. ஏன்னா இந்த கோப்ரோக்கு தண்ணியில் ஏன்னா கோப்ரோக்கு தண்ணியில் கொண்டோம் இல்லையா. ஸோ மழை இப்போ நின்றுச்சு, அங்கே மட்டும் தான் பெய்யுது. ஸோ செங்கலத்துப்பட்டி இந்த ஏரியா பேர். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஒர்த்தான வியூ பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் இன்கேஸ் ஏற்காடு விசிட் பண்ணுற மாதிரி பிளானில் இருந்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டையும் உங்களுடைய லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குதுன்றதோட இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வரது ஒரு பர்பஸ்னால், அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வர வழியில் இருக்கிற ரோடு உங்களை இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தும். ஏன்னா அந்தளவு சூப்பராக இருக்குது. என்னங்க அது, ஒரு டேர்னுக்கும் மழை பெய்யுது, ஒரு டேர்னுக்கு மழை பெய்ய மாட்டுது. ஓகேங்க, நான் வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். எனிவே ஓகே. ஸோ இது வரையும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ், ட்ராவல் மோட்டோவ்லாக் அண்ட் மோட்டார் சைக்கிள் ரிவ்யூஸ்லாம் பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.